அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளுமூர் கிராமத்தைச் சேர்ந்த மதிவண்ணன் என்பவர் தனது மனைவி திவ்யாவை இரத்தப்போக்குடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அவருக்கு சிறிது நேரத்திற்கு முன் குழந்தை பிறந்ததை அறிந்த மருத்துவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து மருத்துவ பணியாளர்கள் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்ததில் ஆண் குழந்தை இறந்த நிலையில் இருந்துள்ளது. இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தம்பதி இதேபோல் கடந்த ஆண்டும் வீட்டிலேயே குழந்தையை பெற்றெடுத்து கொலை செய்து குப்பையில் வீசிய வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் நிதி நிறுவனம் பறிமுதல் செய்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமானது. கரும்புகையுடன் வானுயர கொழுந்து விட்டு எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி கட்டுப்படுத்தினர். நம்பர் இருக்குதானா? சொல்லியாச்சு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் தவணை கட்டாததால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திறந்தவெளி கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. பெட்ரோல் மற்றும் டயர்கள் மளமளவென தீப்பற்றியதால் கரும்புகை வானுயர எழும்பியது. இதனால் அருகில் இருந்த மழலையர் பள்ளி மற்றும் குடியிருப்புகளில் இருந்த மக்கள் அலறி அடித்து கொண்டு வெளியேறினர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் 3 வாகனங்களில் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மானாமதுரை ஆகாஷ் உடலில் 28 காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி உடலில் காயங்களுடன் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தொடர்ந்து 9ஆம் தேதி மாலை மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் அதன் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஆகாஷ் டெலிசன் உடலில் மொத்தம் 28 வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் இருப்பது பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வலது காலின் நடுப்பகுதியில் உள்ள டிபியா மற்றும் பெபுலா எலும்புகள் முறிந்திருந்ததாகவும் அந்த பகுதியில் தசை நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் சேதமடைந்து இரத்தம் உறைந்த காயம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கை, முழங்கை, முழங்கால் மற்றும் தொடை பகுதிகளில் பல இடங்களில் சிவப்பு நிற சிராய்ப்புகள் மற்றும் கீறல்கள் இருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உட்புற பரிசோதனையில் மூளையின் முன்பகுதியில் இரத்த கசிவு மற்றும் புள்ளி வடிவ இரத்த கசிவுகள் காணப்பட்டதாகவும் நுரையீரல் மற்றும் இதயம் இரத்த கூட்டத்துடன் வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் உயிரிழப்பிற்கான இறுதி காரணம் குறித்து இன்னும் முடிவு தெரிவிக்கப்படவில்லை. ஆய்வுக்காக இரைப்பை, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த மாதிரிகள் மதுரை மண்டல அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ரசாயன பகுப்பாய்வு மற்றும் திசு பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகு இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு பிரேத பரிசோதனை நிகழ்வும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் சிபிசிஐடி நடத்திய தீவிர விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மானாமதுரை அருகே உள்ள கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி அழகர் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில்தான் ஆகாஷை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் மொத்தம் 4 பேர் ஈடுபட்டதும், ஆனால் காவல்துறையினரின் முதல் தகவல் அறிக்கையில் ஆகாஷ் மற்றும் குணா ஆகிய இருவரின் பெயர் மட்டுமே பதிவு செய்யப்பட்டதும் சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எஃப்ஐஆரில் சேர்க்கப்படாத மற்ற இருவரான முகேஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் போல் நடித்து
பெண்ணிடம் நகை பறித்த மோசடி மன்னனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற பெண் ஒருவரிடம் மருத்துவர் என கூறி அறிமுகமான ராஜேஷ் என்பவர் ஸ்கேன் செய்வதற்கு முன் நகைகளை கழட்டி வைக்குமாறு கூறி அந்த பெண்ணிடம் நகைகளை பறித்துச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ராஜேஷ் பிருத்திவி என்பவரையும் அவரது கூட்டாளியான அரவிந்தனையும் கைது செய்துள்ளனர். விசாரணையில் கோவையைச் சேர்ந்த இந்த ராஜேஷ் பிருத்திவி மருத்துவர், போலீஸ், தொழிலதிபர் என பல்வேறு வேடமிட்டு ஏராளமானோரை ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. இதே பாணியில் நான் அவனிலை படத்தில் வருவது போல் பல பெண்களையும் அவர் ஏமாற்றி மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. போதையில துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு போய் ஒருத்தர் படுத்து தூங்கின விவகாரத்தில் போலீஸ் மீதான நடவடிக்கை தொடருது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்குள் மதுபோதையில் மாணவர் நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஜார்க்கண்டைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் ஹிருத்திக் ஜா மதுபோதையில் மாளிகை கேட்டின் மீது ஏறி உள்ளே நுழைந்து அறையில் தூங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு பணியில் அலட்சியம் காட்டியதாக ஆயுதப்படை காவலர் வசந்தராஜா பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் தலைமை காவலர் ஆனந்தவேலு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த உத்தரவை டிஜிபி ஷாலினி சிங் பிறப்பித்துள்ளார். தன்னை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது மட்டுமின்றி பலர் தொடர்ந்து ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுப்பதாக கோவை சுகாதார நிலைய செவிலியர் குமுறி உள்ளார். கோவையில் துணை சுகாதார நிலையம் தொடர்பான வீடியோ பரவிய விவகாரத்தில் தனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருவதாக செவிலியர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். வடவள்ளி பகுதியில் பணியாற்றிய செவிலியர் கனிதா சுகாதார நிலையத்தை வீடாக பயன்படுத்தியதாக வீடியோ பரவியதை தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தினமும் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுப்பதாகவும் தகாத குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் கூறி காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாதிரி என் மனைவி இங்கே நர்ஸாக தான் இருக்காங்க, நான் அதனால தான் தங்கியிருக்கேன்னு சொன்ன எதையுமே அவங்க கேட்கல. அப்படி அவங்க சமூக ஆர்வலராக இருந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நியாயமாக போயிருக்கணும். அங்கே பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கேட்டிருக்கணும், எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு போய் விசாரிச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் அத்துமீறி உள்ளே வீடியோலாம் எடுத்து என்னோடய சமையலறை, படுக்கறை எல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைகளோட ஃபோட்டோ எல்லாமே வீடியோ சமூக வலைதளத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அதனால் எனக்கு அந்த வீடும் காலி பண்ணி வேலையும் போனதுனால நான் இங்கே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். எம்எல்ஏவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியவர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய காங்கிரஸ் நிர்வாகியை எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர். விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கத்பட்டுக்கு எதிராகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க கோரியும் காங்கிரஸ் நிர்வாகியான தேவசகாயம் என்பவர் விளவங்கோடு பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தேவசகாயத்திடம் வாக்குவாதம் செய்து தாக்கினர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் சம்பவத்தில் ஆறுதல் கூறச் சென்ற கனிமொழியிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறச் சென்ற கனிமொழி எம்பியை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவியின் வீட்டிற்கு சென்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். பின்பு வெளியே வந்த கனிமொழியை முற்றுகையிட்ட கிராம மக்கள் குற்றவாளிகளை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பியும் சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு ஆறுதல் கூற வந்தது ஏன் என கேட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கிராம மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் கனிமொழி, கீதா ஜீவன் உள்ளிட்டோரை போலீசார் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர்.
இந்த சம்பவத்தில் அரசியல் பண்ணாதீங்கன்னு தாவேகாவினரிடமும் குமுறி இருக்காங்க விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய கிராம மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் தாவேகா தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மாணவியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். கொல்லப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு சென்ற ஆதவ் அர்ஜுனா அவரது பெற்றோரை சந்தித்தார். இதனிடையே தாவேகாவினர் உடன் வாக்குவாதம் செய்த கிராம மக்கள் சிலர் ஆதவ் அர்ஜுனா இதற்கு முன் எங்கு சென்றார், தாங்கள் போராட்டம் நடத்திய போது ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் கூறினர். தொடர்ந்து கிராம மக்கள் வாக்குவாதம் செய்ததால் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்திக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கடல்ல ஒரு மர்ம பொருள் மிதந்ததால பலர் அதிர்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திருப்பாலைக்குடி கடற்பரப்பில் ஏவுகணை போன்ற மர்ம பொருள் மிதப்பதாக வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மீனவர்கள் அந்த பொருளின் அருகில் செல்லவோ தொடவோ கூடாது என கடற்படை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் அந்த பொருள் கரை ஒதுங்கினால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டில் ஏற்பட்ட சிறு தகராறு விபரீதத்தில் முடிய ஒரு கிராமமே சோகத்தில் மூழ்கி இருக்கு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நல்லவன்னிப்பட்டியில் வாலிபால் விளையாடிய போது ஏற்பட்ட சிறு தகராறு பெரும் சோகத்தில் முடிந்தது. 8ஆம் வகுப்பு மாணவன் செல்வம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவருடன் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் செல்வத்தின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்ற சிறுவனுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்படவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து புலிவலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவர்களின் விளையாட்டில் நேர்ந்த இந்த உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடிபோதையில் ஏடிஎம் காவலாளியை ஒருத்தர் சரமாரியா தாக்கின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி அருகே ஏடிஎம் மையத்தில் மதுபோதையில் அட்டகாசம் செய்து காவலாளியை தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சமுத்திரம் கிராமத்தில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் பணியில் இருந்த காவலாளி அருள்மணியை புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் மதுபோதையில் தகாத வார்த்தையில் திட்டி தாக்கியதுடன் ஏடிஎம் கண்ணாடி கதவையும் உடைத்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் புகாரின் பேரில் பழனியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் மக்கள் அதிகம் வந்து போற ரயில் நிலையத்தில் லட்சக்கணக்கில் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கணக்கில் காட்டாத 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்கத்தை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து வந்த ரயிலில் இறங்கிய வசந்த்குமார் என்பவரிடம் சோதனை செய்தபோது 1.19 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சுமார் 450 கிராம் தங்க கட்டிகள் நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 68 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையில் போலீஸ் வியாபாரியை தாக்கினதா எழுந்த புகார் பெரும் பிரச்சனைக்கு வித்திட்டு இருக்கு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் சாலையோர கடைகளை அகற்றும் போது ஏற்பட்ட தகராறில் காவலர் வியாபாரியின் உறவினரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளுக்காக மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் கடைகளை அகற்ற முயன்றபோது வியாபாரி ரஹ்மத்துல்லா மற்றும் அவரது உறவினர் பஷீர் ஆகியோர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறிய நிலையில் ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி தாக்கியதில் பஷீர் என்பவருக்கு உதட்டில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி ரம்ஜான் பண்டிகை வரை கடைகளை நடத்த அனுமதிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது.
டைம் கேட்டோம், 22 தேதி கேட்டோம், அதிகாரிகிட்ட பேசணும், ஈகிட்ட பேசணும், எம்எல்ஏ வர வச்சாச்சு. எம்எல்ஏ வர வச்சு அவரையும் ரிக்வஸ்ட் பண்ணி இப்படிதான் சொல்லணும் சொன்னு நம்ம சப்போர்ட்டாக பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் நடு ரோட்டில் கடை போட்டு நடு ரோட்டில் டூ வீலர் விட்டுட்டு ஏன்னா ஒரு வருஷம் மட்டும் ஒரு கிலோமீட்டருக்கு தெருவில் யாருமே வண்டி போகாமல் டூ வீலர் போகாமல் கார் போகாமல் நிறுத்தினது யாரு? கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இளைஞர்கள் உயிர் தப்பினர். திருவள்ளூர்ல பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா எழுந்துள்ள புகார்ல அதிர்வலைகளை ஏற்படுத்த 3 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 42 வயது பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பெட்டிக்கடை நடத்தி வந்த அந்த பெண்ணை 3 இளைஞர்கள் ஏரிக்கரைக்கு தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர்ல மூதாட்டியை தாக்கி நகைகள் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குன்னம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் முகமூடி அணிந்த 4 அதிகாலையில் வீட்டின் பின்புற கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாராபி என்ற 65 வயது மூதாட்டியை இரும்பு கம்பியால் தாக்கி பீரோவில் இருந்த 25 பவுண்ட் நகை மற்றும் 12,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஊத்தக்கரையில் நிலத்தகராறுல சத்துணவு அமைப்பாளர் ஒரு வீட்டை சேதப்படுத்தியதாக எழுந்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிலத்தகராறு காரணமாக வீட்டின் சுவரை சத்துணவு அமைப்பாளர் சுத்தியலால் உடைக்கும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவரது வீட்டு அருகில் சத்துணவு அமைப்பாளர் அலமேலு என்பவர் வசித்து வருகிறார். இருவருக்கும் இடையே நிலத்தகராறு இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் நாராயணசாமி இல்லாத நேரத்தில் அத்துமீறி சுத்தியலால் அவரது வீட்டின் சுற்றுச்சுவரை அலமேலு இடித்துள்ளார். ஒரு பொட்டப்புள்ள நின்று நிக்கிறான் இல்ல பொட்டப்புள்ள மேல இதனை தட்டி கேட்டவர்களை அநாகரிகமாக அவர் பேசியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. என்ன பண்ணாங்க அடிக்கிறதுக்கு ஆமலை அடிக்கிறாயே